ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, கீழே ஒரு அமைப்பில் நான் ஒரு வீடை கட்டியிருக்கேன். சரிங்களா, நான் மேலே வந்து அமைப்பை மாற்றலான்னு இருக்கேன். சரிங்களா, அதோட சைஸை நான் மாற்றலான்னு இருக்கேன். அப்படி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. சரிங்களா, இதை பற்றி ஒரு நண்பர் எனக்கு கமெண்ட்டும் பண்ணியிருந்தார். அவருக்கு கடைசி நம்ம அதுக்கான விளக்கம் என்னன்னு கடைசி நம்ம கொடுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரெண்டு முறையில் கட்டுவாங்க. சரிங்களா, இப்போதைக்கு நம்ம நடைமுறையில் இருக்கிற ரெண்டு முறை. ஒன்று லோட் பேரிங், இன்னொன்று ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். சரிங்களா, கல்லை கட்டி நம்ம மேலே கொண்டு போகிறது, ஃபவுண்டேஷன் லெவல் வரைக்கும் கல்லை கட்டி நம்ம கொண்டு போகிறது. அடுத்து பிரிக்கை கொண்டு போய் பிரிக்கில் நம்ம ரூஃப் உட்கார வைக்கிறது லோட் பியரிங்கு. அதே இது இல்லாமல் நம்ம ஒரு கீழே ஃபூட்டிங்கு, பிளிந்து பீமு, காலமு, அடுத்து ஒரு ரூஃப் பீமு, அடுத்து ஸ்லாபு எல்லாமே அந்த ஃப்ரேமுக்குள்ளே உட்கார வைக்கிறது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். சரிங்களா, இதில் நம்ம இப்போ லோட் பியரிங் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்ம லோடு பூரா எதில் கேரி ஆகும் அப்படின்னா எல்லாம் செங்கல்ல தான் லோடு பூரா கேரி ஆகும். ஸோ அங்கே நீங்கள் மேலே உள்ள ரூம் சைஸை மாற்றினீங்க அப்படின்னா, இப்போது ஒரு 10க்கு 10 ரூம் இருக்குது அப்படின்னா அதோட சென்டரில் நீங்கள் அதை பிரிக்கிங்க. எனக்கு அங்கே ஒரு 5 அடி ஆப்செட் விட்டுட்டு நான் அந்த 5ல் கொண்டு வரப்போகிறேன், வாழை உட்கார வைக்க போகிறேன், சென்டரில் வாழை கொண்டு வரப்போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல லோடு ஆக்ட் ஆகும். அந்த லோடு நம்மளுக்கு எத்துக்கு போகாது. எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஸ்லாபில் தான் ஆக்ட் ஆகும். சரிங்களா, ஸ்லாபோட சென்டரில் தான் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல கிராக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, லோடு நிறைய கேரி ஆகுனது அப்படின்னா அந்த இடத்துல ஃப்யூச்சரில் அந்த ஸ்லாபில் கிராக் வரும், ஃபெயிலியர் கூட ஆகலாம். சரிங்களா, இது ஒரு வாய்ப்பு. சப்போஸ் உங்களுக்கு எங்கேயுமே அந்த லோடு டிரான்ஸ்ஃபர் ஆக முடியாமல் அந்த சென்டரில் அந்த வாலில் மட்டும்தான் அது தாய் சுவராக இருக்குது, தாய் சுவர்னா மெயின் வாலாக இருக்குது அப்படின்னா அங்கே உங்களுக்கு கட்டாயம் ஃபெயிலியர் நடக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதனால் லோட் பியரிங் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் சைஸை மாற்றவே முடியாது. சரி, அப்போ லோட் பியரிங்னா மாற்ற முடியாது அப்படின்னா அப்போ ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்லாம் சைஸை மாற்றிக்கலாமா அப்படின்னா அதுலேயும் சில கேள்விக்குறிகள் இருக்குது. சரிங்களா, எப்படி அப்படின்னா நம்ம இப்போ கீழே ஒரு சைஸில் நம்ம வீடு வச்சுருக்கோம். சரிங்களா, ஒரு அமைப்பில் நம்ம வீடை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா மேலே எல்லாத்தையும் மாற்றிடலாமா அப்படின்னா மாற்ற முடியாது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு நம்ம பீமை ப்ரொவைட் பண்ணி அந்த காலத்தில் நம்ம லோடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு மெயின் வால் இல்லை. சரிங்களா, கீழே ஒரு பெரிய குடோன் மாதிரி வச்சுருக்கீங்க. ஒரு பெரிய குடோன்னா ஒரு 30க்கு 40 அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சைஸ் ஹாலு. மேலே நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த எங்கெங்கெல்லாம் நீங்கள் செவுறு வருதோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்லாப்லேயே ஒரு பீம் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு முன்னக்கூட்டியே. சரிங்களா, முதையே நீங்கள் ஒரு கன்சில்டு பீமாவோ இல்லை ரூப் பீமாவோ நீங்கள் ப்ரொவைட் பண்ணி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் செவரை உட்கார வைக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்லாப் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே ஸ்லாபுக்கு மேலே ஒரு என்ன டிசைன், ஸ்ட்ரக்சரல் டிசைன் என்னவோ அதை வாங்கி அந்த இடத்துல நீங்கள் பீமை ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களால் லோடை நமக்கு அந்த பீம்லேருந்து அந்த வாலில் அந்த ரூஃபில் கேரி பண்ணுற லோடு அந்த பீமுக்கு கொண்டு போயிடும். பீம்லேருந்து காலம் டு எர்த்துக்கு போயிடும். சரிங்களா, நம்மளோட பர்பஸ் என்ன அப்படின்னா அந்த ரூஃபில் இருக்க லோடை நம்ம எர்த்துக்கு கொண்டு போகணும். சரிங்களா, அதுதான் நம்மளோட மெயின் பர்பஸு. நீங்கள் சப்போஸ் அந்த இடத்துல நீங்கள் காலம் மூலமாக அந்த லோட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஆனால் நீங்கள் அதே இது லோட் பியரிங் வந்துட்டிங்க அப்படின்னா அது காலத்து மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, வால் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அங்கே நீங்கள் வால் கொண்டு வரல அப்படின்னா நேராக அது எங்கே உட்காரும் அப்படின்னா ஸ்லாபில் தான் உட்காரும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரை நம்ம சைஸை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறோம். இப்போ அந்த நண்பர் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லலான் இருக்கேன். நந்தகுமார் என்ன கேட்டிருக்கா அப்படின்னா, சார் வணக்கம், கீழ் வீட்டில் ஹால் 16க்கு 16 போட்டு இருக்கும், மேல் வீட்டுக்கு வேறு அமைப்பு வைக்கலாம்னு இருக்கும், எப்படி பீம் போடுவது சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காப்புல. இப்போ கீழ் ரூமில் நீங்கள் 16க்கு 16 போட்டிருக்கீங்க அப்படின்னா மேல் ரூம் நீங்கள் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அது 2ஆக பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிங்க அப்படின்னா அந்த சென்டரில் நீங்கள் எங்கே வால் வருதோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு பீம் ஒன்று போட்டிருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு கன்சில்டு பீமாவது அதில் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு மேலே நீங்கள் வாலை எழுப்பி கொண்டு போகலாம். சப்போஸ் அங்கே நீங்கள் பீமோ இல்லைன்னா கன்சில்டு பீமோ எதுவும் நீங்கள் போடலை அப்படின்னா நீங்கள் அதில் ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வாங்கி அதில் எவ்வளோ லோடு கேரி ஆகுது அப்படிங்கிற உங்கள் பிளான் அமைப்பை நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சரல் டிராயிங் இன்ஜினியர்கிட்ட அனுப்பி அதோட அமைப்பை வாங்கி
அது மூலமாக நீங்கள் வந்து அந்த டிசைன் படி நீங்கள் வந்து கொண்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து நல்லது. சரிங்களா? நம்ம இப்போ வந்து சொல்லிடலாம், பட் அதோட அமைப்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஸோ ஆனால் கட்டாயம் வந்து பீம் போட்டு தான் பண்ணணும். சரிங்களா? நம்ம வந்து எங்கே வால் வருதோ அதுக்கு கீழே வந்து பீம் ப்ரொவைட் பண்ணி அந்த பீமில் தான் நம்ம வந்து அந்த வாலோட லோடை வந்து ஆக்ட் பண்ணணும். ஆனால் அது வந்து எவ்வளவு என்ன பீம் போடணும், என்ன சைஸ் பீம் போடணும், என்ன ராடு போடணும் அப்படிங்கிறது வந்து எல்லாமே ஸ்ட்ரக்சரல் டிராயிங் தான். நீங்கள் வேணால் அந்த பிளான் எல்லாத்தையும் அனுப்புங்க. சரிங்களா? அனுப்புனா உங்களுக்கான விளக்கத்தை வந்து நான் வந்து கொடுக்கேன். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்படின்னா நீங்கள் வந்து கீழே என்னோடய நம்பர் இருக்குது. சரிங்களா? அதை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது கான்ட்ராக்ட் ஒர்க்கு, எஸ்டிமேஷன், ஸ்ட்ரக்சரல் டிராயிங் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு வந்து கீழே வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.